பிரச்சனைகள் பலவிதம், அந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற தீர்வுகளும் பலவிதம். ஆமென். எப்படி உங்க பிரச்சனை பாஸ்டர், என் பிரச்சனை எல்லாம் வாயில சொல்ல முடியாது, அது பயங்கரமான எழுதி கொடுங்க. ஆமென். சிலருக்கு பிரச்சனைகள் ரொம்ப வித்தியாசமா யுனிக்கா அப்படி ரொம்ப விதவிதமா இருக்குது. ஆனா ஆண்டவருடைய தீர்வுகளும், உங்கள்ட்ட பிரச்சனை இருக்குன்னு சொன்னா எங்க ஆண்டவர்கிட்ட தீர்வு இருக்கு. ஆமென். எப்படி பிரச்சனைகள்ல பலவிதங்களோ அதே போல ஆண்டவர் கொடுக்கிற தீர்வுகளும் பலவிதங்களாக இருக்குது. ஆண்டவர் தீர்வை ஒரு வழியில தான் கொடுப்பார்னு இல்ல, அவர் பல வழிகளிலே ஆண்டவர் தீர்வுகளை கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்கிற சொல்யூஷன்ஸ் அவங்க வாழ்க்கையில மிஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இப்படிதாங்க நடக்கணும், என் பிரச்சனைக்கு இப்படிதான் தீர்வு உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வழியிலேயே செட் ஆயிருக்கிறனால ஆண்டவர் வேற விதங்கள்ல தீர்வுகளை அனுப்புறாரு. ஆனா இவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்த்த விதத்தில் அந்த தீர்வு வரல. ஆமென். இன்னும் கொஞ்சம் பேர் ஜெப நேரத்தில் என்ன பண்றதுன்னா, ஆண்டவரை உட்கார வச்சு அவரை போய் அட்வைஸ் பண்றது. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க இப்படி பண்ணணும், நீங்க மட்டும் இத பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அங்க போய் அவருடைய இருதயத்தை மாத்திட்டீங்கன்னா, இந்த காரியத்தை இப்படி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பா என் பிரச்சனை மாறிடும். See, your prayer time should never become counseling times for God. உங்க ஜெப நேரங்கள் ஆண்டவருக்கு ஆலோசனை நேரங்களாக மாறிடக்கூடாது. உட்கார வச்சு ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்கிறது, ஆண்டவருக்கு அட்வைஸ் தேவை கிடையாது. ஆமென். அவர் ஆலோசனை கர்த்தர்.